இன்றைக்கி பேச்சுலர்ஸ்க்கான ஈஸி ரசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம், மிளகு, காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு போல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்ச புளியில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த காஞ்ச மிளகா, பூண்டு, மிளகு, ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா புரிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த புளியோடு சேர்த்து கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுருங்க. அது வெடித்து வந்ததும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா இந்த ரசத்தை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றி லைட்டாக இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி பொங்கி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது, ரசம் நல்லா இருக்காது. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.